பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம பாக்கியம் இருந்துட்டு வீட்டுக்கு விருந்தாளிங்களா வந்துட்டாங்க. இந்த மயில் எங்கே தான் போய் தொலைஞ்சாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சுடரோட ரூமில் வச்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்க்குறாங்க. மயில் எங்கே பாந்தையா சுடரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா அக்கா என் பக்கமே வரவே இல்லை, நானும் அக்காவை தான் கூப்பிட்டு விட்டுட்ருக்கேன், ஆனால் அக்கா இங்கே வரவே இல்லை, அங்கே இருந்தால் அனுப்பி விடுங்கம்மா, அங்கே இல்லைன்னு தானே நான் உன்னை கேட்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அம்மா என்னம்மா சொல்கிற, அக்கா எங்கம்மா போச்சு தெரியலையே, கல்யாண வேலைலாம் நான் ஒருத்தையும் இழுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவள் எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அக்கா நான் பேசினதுனால தான் கோச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தொடர ஒரு பக்கம் மயிலை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சக்திவேல் வராங்க. இங்கே பாருங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. வாங்க சம்மந்தி வந்து உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்களே மண்டபத்துக்கு கிளம்பி வந்திருப்போமே அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சரவணன் ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறீங்க, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி எல்லா வரவங்க போகிறவங்க எல்லார்கிட்டேயும் சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் பொண்ணுக்கு எந்த நகையும் போட வேண்டாம், நான் எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த நகையை போட்டு நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த வீட்டில் இருந்து யாராவது ஏதாச்சும் சொன்னால் கூட நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் எதுக்காக அந்த பெருசாக எடுத்துக்க போகிறோம், எங்களுக்கு தேவை என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், அந்த வீட்டுக்கு எப்படியாவது என் பொண்ணு மருமகள் ஆயிட்டா அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.